இந்த மாதிரி படம்லாம் கிடைக்கிறதுல ரொம்ப அரிதான விஷயம்னே சொல்லலாம். ரேரான மூமெண்ட்டுன்னு. ஓசிஸ்ங்கிற படம் இது வந்து 2002 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொரியா அந்த மாதிரி தான் இருக்கும். மலாய் பீப்புளோட தான் வந்து ஹீரோ இருக்கும். இவனை ஹீரோன்னு சொல்ல முடியாது, நம்மளாட்ட நிஜ வாழ்க்கை மனிதனே சொல்லலாம். ஏன்னா இவன் நைட் டைம் வந்து வண்டியில் போயிட்டுருக்கும் போதும் அங்கே இந்த டிச்சு தோன்றவங்க எல்லாமே இருப்பாங்க. அடியில் அண்டர் கிரவுண்டில் வந்து எடுக்கிறவங்க. அப்படி சானிடேஷன் ஒர்க்கர் இருக்கும் போதும் வண்டியில் தெரியாமல் அடிச்சிட்டான். அவங்களும் உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுனால வந்து அவன் ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜெயிலில் கழித்து 3 வருஷம் கழித்து வெளியில் வரான். வெளில வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியை தேடி போகிறான். ஃபேமிலியில் இருக்க பிரதர்ஸு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ எதனால் கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு, நைட் டைமு எனக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரில, அது தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டான தான் வந்து கொண்டு அவங்க வீட்டை போய் பார்க்குறான். வீட்டில் அவங்க அண்ணனும் அப்புறம் தங்கச்சியும் இருக்காங்க. அண்ணங்கிட்ட வந்து கேட்குறான், தங்கச்சியை மட்டும் தனியாக விட்டுட்டு இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு அவன் தங்கச்சி வந்து டிசபிளாக தானே இருக்குது, நீ கூட துணையாக இருக்க மாட்டியா, இல்லாட்டிக்கு கூட கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக கேட்குறான். அவனும் இல்லை, அது வீட்டில் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, அவன் வேலையை மட்டும் பாரு, நீ யார்றா அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கப்புறமா அவனை வீட்டுக்கு போகிறான். வீட்டில் அவன் தங்கச்சி இருக்குது, டிசபிள் ஹேண்டிகேப்டான, அதாவது ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபெக்டான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வந்து யாருமே வந்து எடுத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவும் சரி, மற்ற எந்த சினிமாவும் தான் சரி. நீங்கள் பிக் வேர்ல்டு பிக் ட்ரீம் அந்த மாதிரிலாம் கொரியன் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே இது வந்ததுன்னு சொல்லலாம். 2002 வந்து ரிலீஸ் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிசபிளான பொண்ணோட வந்து லவ் வந்து பண்ண ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப்பு, அந்த பொண்ணை வந்து ஒரு மனுஷனாக மதித்து, யாருமே மதிக்காத புறத்தில் மனுஷனாக மதித்து தன்னோட ஹார்ட்டுக்கு க்ளோஸாக வந்து பார்த்து பிஹேவ் பண்ணுவான். எங்கே போனாலும் கூடயே கூட்டிகிட்டு போவான். அவங்க அண்ணன் வீட்டில் இல்லாத டைத்தில் ஃபுல்லாக இவன் தான் வந்து இருந்தான். நல்லா பார்த்துக்கிட்டான், நல்லா பேசினான். பேரன்பு படத்தில் வர மாதிரி ஒரு அருமையான படம்னு சொல்லலாம் ஓசிஸ்.